வெல்கம் டு மை சேனல் ஒலிம்பியாட் 1 minute worksheets. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 1க்கான ஒலிம்பியாட் இங்கிலீஷ் சாம்பிள் கொஷின் ஆன்சர்ஸ் வித் கிளியர் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கிரேட் 1க்கான இங்கிலீஷ் ஒலிம்பியாட் எக்ஸாம்க்கான சாம்பிள் பேப்பர். இதுதான் வந்துட்டு பேட்டர்ன் அண்ட் மார்க்கிங் ஸ்கீமு. ஸோ கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செக்ஷன் இருக்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1, அச்சீவர் செக்ஷன் 1. ஸோ 2 செக்ஷனையும் சேர்த்து ஓவராலாக 35 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா மொத்தமாக 25 கொஷின்ஸ் இருக்கும். 25 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக அது வந்து 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். அண்ட் அச்சீவர் செக்ஷன் எடுக்கும்போது டோட்டலாக 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு கொஷினும் 2 மார்க்ஸ் கேரி பண்ணும். ஸோ டோட்டலாக அவங்க 20 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 செக்ஷனும் சேர்த்து அக்குமுலேட்டிவ் மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45க்கு 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவரில் அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். ஸோ சிலபஸ் செக்ஷன் 1க்கும் செக்ஷன் 2க்கும் சேம் சிலபஸ் தான். செக்ஷன் 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸாக இருக்கும். சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜம்பிள் வேர்ட்ஸு, தென் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கான மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட் கண்டுபிடிச்சி ரைட் பண்ணுறது, வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது பிக்சரை பார்த்து, தென் ஃபெமினைன் அண்ட் மஸ்குலன் வேர்ட்ஸு, ஒன் அண்ட் மெனி வேர்ட்ஸ் பர், ஆட் ஒன் அவுட்டு, அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான பேபிஸு, சவுண்ட்ஸு, அதோட யூசஸ் பற்றி, தென் கிராமர்னு எடுக்கும்போது நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், வெர்பு, கன்ஜெக்ஷனு, ப்ரிப்போசிஷன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி. அண்ட் லாஸ்ட் ஒன்னா காம்ப்ரிஹென்ஷன், ஏதாவது ஒரு ப்ரோஸா போயம் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஸோ கொஷின் நம்பர் 1, ரீட் த கிவன் சென்டென்ஸ், ஸ்பாட் த வெர்ப். ஐ வாக் டு த கிளாஸ் ரூம். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா வெர்பை கண்டுபிடிச்சி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. வெர்ப் அப்படின்னா என்னது? ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் இப்போது என்ன ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு? 2 கிட் வந்துட்டு வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ வாக்கிங் தான் அவங்க பண்ணுற ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல இந்த ஐ வாக் டு த கிளாஸ் ரூம். ஸோ இதில் வெர்ப் எது? வாக்ட். அவங்க நடந்துட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, spot the nouns in the given sentence. Portia and Nertia went to the supermarket. Noun அப்படின்னா என்னது? நேமிங் வேர்டு. A name of a place, நேம் ஆஃப் அ பர்சன், அனிமல், திங், இதெல்லாம் தான் வந்துட்டு நவுன். ஸோ இப்போ இந்த கொஷினில் ஸ்டேட்மெண்ட்டில் போர்ஷியா நெர்ஷியா வென் டு த சூப்பர் மார்க்கெட், நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ பிளேஸ் இருக்குது, ரெண்டும் இருக்குது. ஸோ இதில் போர்ஷியாங்கிறதும் நெர்ஷியாங்கிறதும் நேம் ஆஃப் அ பர்சன், அண்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட நேம். ஸோ இதில் இருக்க நவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ஷியா, நெர்ஷியா அண்ட் சூப்பர் மார்க்கெட். இந்த 3 இருக்கிற ஆப்ஷன் எது? டி. Question number 3, look at the given image and answer the question. In the given image, who plays the football? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஏ கிரிக்கெட்டர், பேட் ஆப்வியஸாக வச்சு விளையாடுறாங்க. பி ஃபுட்பாலர், ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காங்க. சி பார்த்தீங்கன்னா செஸ் பிளேயர். டி டென்னிஸ் பிளேயர். ஸோ இப்போ இதில் யார் ஃபுட்பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க? ஃபுட்பால் பிளேயர். ஸோ ஆப்ஷன் பி. Question 4, find the opposite for the given word in quote. I was asked to sit. ஸோ இந்த கொஷினில் சிட் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ சிட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் என்னது? ஸ்டாண்ட். ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னது? சி. Question number 5, find the opposites for the word given in quote. His stomach is empty as he hasn't eaten anything for hours. ஸோ empty அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. emptyக்கு ஆப்போசிட் என்னது? ஃபுல். ஸோ இப்போ இங்கே இருக்க பிக்சரில் எது ஃபுல்? ஆப்ஷன் ஏ. Question 6, read the given sentence and fill in the correct answer. I dash you would do well in this quiz. This will help you to improve your IQ score. ஸோ இந்த I dash, இந்த டேஷில் என்ன வேர்ட் வரும் அப்படின்னு ஃபில் பண்ணணும். ஸோ I dash you would do well in this quiz. ஸோ இதில் என்ன வேர்ட் வரும்? I knew you would do well in this quiz அப்படின்னு. ஸோ நியூ அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங்கை ஆப்ஷனை சூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ஏல நியூனா புதுசு, அது கிடையாது. நியூ அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிற மீனிங். ஸோ பியில் நியூ. ஸோ இந்த நியூ தான் கரெக்டான நியூ. சி பாருங்கள், நோனா இல்லை, அது அந்த ஆப்ஷனில் வராது டேஷில். அண்ட் டி பார்த்தீங்கன்னா நவ்னா இப்போ, அந்த சாய்ஸும் கிடையாது. ஸோ கரெக்டானது நியூ, KNEW. Question 7, identify the name of the young ones of this animal. ஸோ எங்கள் பிக்சரில் கொடுத்துருக்கத என்ன அனிமல்? கவ். ஸோ கவோட யங் ஒன்னோட நேம் என்னது? காஃப். ஸோ ஆப்ஷன் சி. Question 8, filling the blank with a proper pair word. I would like to have dash and butter for breakfast. ஸோ பட்டர் எது கூட, எந்த வேர்டு கூட பேர் ஆகும்? bread and butter. ஸோ இதுக்கான கரெக்டான பேர் bread, D. Question 9, choose the word with the correct spelling for the given image. ஸோ இந்த இமேஜில் இருக்க அனிமல் என்னது? கேங்காரு. ஸோ கேங்காருக்கு கரெக்டான ஸ்பெல்லிங்
பார்த்து மார்க் பண்ணணும். ஸோ கேங்காரு KANGAROO. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. Question 10. Choose the most suitable title for the given image. ஸோ இமேஜ் பாருங்கள், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பீச்சில் கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சில்ட்ரன் கோயிங் இன் வாட்டர். சம்வாட் திஸ் டைட்டில் இஸ் ஓகே. பி பாருங்கள், சில்ட்ரன் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். இந்த டைட்டில் வந்துட்டு இதுக்கு பீச்சுக்கு சூட் ஆகாது. சி சில்ட்ரன் பிளேயிங் இன் கார்டன், அவங்க கார்டனில் விளையாடல. டி சில்ட்ரன் பிளேயிங் அட் த பீச். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த பிளேஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத டி டைட்டில் தான் சொல்லுது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சில்ட்ரன் என்ஜாயிங் அட் த பீச். Question 11. Identify the noun in the following sentence. It's environment day. They all love gardening. ஸோ இதில் நவுன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நவுன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஸோ இதில் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தே, இன்னொன்று கார்டனிங். ஸோ கார்டனிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட், ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ லவ் அப்படிங்கிற வெர்போட ஆப்ஜெக்டாக கார்டனிங் வருது. ஸோ அதனால் இதில் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங். ஸோ ஆப்ஷன் டி. Question 12. Identify the verb in the given sentence. Maria made some tea for me and served cookies with it. ஸோ verb அப்படின்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். verb அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ட், நம்ம செய்கிற செயல் தான் வந்துட்டு verb. இந்த சென்டென்ஸில் மரியா மேட் சம் டீ ஃபார் மீ அண்ட் சர்வ்ட் குக்கீஸ் ஃபார் மீ. மரியா வந்துட்டு எனக்காக சம் டீ மேக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் குக்கீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்காக அவங்க செஞ்ச ஆக்ஷன் என்னது? ஒன்று அவங்க மேட் பண்ணது, டீ மேட் பண்ணது, இன்னொரு குக்கீஸ் சர்வ் பண்ணது. ஸோ verb இதில் வந்து ஆக்ஷன் வேர்டு என்னன்னா மேட் அண்ட் சர்வ்டு. மேட் அண்ட் சர்வ்டு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. Question 13. Fill in the blank with a suitable article. ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஏ and the, இந்த மூணு தான் ஆர்டிக்கல். ஸோ இந்த கொஷினில் கொடுத்துருக்க சென்டென்ஸில் இந்த மூணு ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணும். ஐ சா டேஷ் லயன் இன் த ஜூ. ஸோ ஆர்டிக்கல் என்ன வரும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த வேர்டு எடுத்துக்கோங்க, லயன். லயனுக்கு தான் நம்ம ஆர்டிக்கல் போட போகிறோம். ஸோ லயனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? கான்சனன்ட். ஒரு வேர்டோட கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா we have to use a. ஸோ அதுவே வந்துட்டு வவலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, லைக் AEIOUவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வேர்டு அப்படின்னா we have to use and. ஸோ இப்போ இந்த லைன் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? கான்சனன்ட்டில். ஸோ அப்போது என்ன ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணணும்? A. ஸோ ஆப்ஷன் A. Question 14. Choose the word with the correct spelling to filling the blank. ஸ்விம்மிங் இஸ் மை ஃபேவரேட் டேஷ். ஸோ இந்த பிக்சரில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ்க்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்விம்மிங் இஸ் மை ஃபேவரேட் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ்க்கான கரெக்டான ஸ்பெல்லிங் எங்கே இருக்குது? சியில். ஸோ ஆப்ஷன் சி. Question 15. Read the comprehension and answer the question's birthday party title. So it was Kian's birthday. He was having a party at his house. Kian helped mom and dad with the decoration and he set up the tables. When all his friends came, they played games. Then Kian blew out 6 candles, cut his cake, and they all ate the cake. Next, they opened the gifts. The best gift was a set of trucks from his friend Vanya. Lastly, the kids went home. Thanks for the birthday party, said Kian to his parents. What did all the kids do after they played games? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் டிட் ஆல் த கிட்ஸ் டூ ஆஃப்டர் தே பிளேட் கேம்ஸ். ஸோ கேம்ஸ் விளாண்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கேண்டில் ப்ளூ அவுட் பண்ணியிருக்காங்க, கேக் கட் பண்ணியிருக்காங்க, தென் தே ஏட் த கேக். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக அவங்க கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கதில் பார்த்தீங்கன்னா வென்ட் ஹோம், அது லாஸ்ட்டாக வந்தது. ஓப்பன் கிஃப்ட்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. கேக் எப்போ சாப்பிட்டாங்க அப்படின்னா ப்ளே பண்ணதுக்கப்புறமா கேக் கட் பண்ணிவிட்டு கேக் சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக டுக் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஆப்ஷன் என்னது? சி. ஏன்னா ஆர்டர் வைஸாக பார்க்கும்போது கேம்ஸ் விளாண்டதுக்கப்புறம் அவங்க கேக் சாப்பிட்டாங்க தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி. Question 16. Read the comprehension and answer the question. சேம் பர்த்டே பார்ட்டி ஸ்டோரி தான். இப்போ ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்தா அதே பர்த்டே பார்ட்டி ஸ்டோரி தான். ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வாட் வாஸ் கியான்ஸ் ஃபேவரட் கிஃப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியான் வந்துட்டு அவங்களுக்கு வந்த கிஃப்ட்லேயே பெஸ்ட் கிஃப்டாக எதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ட்ரக் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வன்யா கிட்டேருந்து வந்தது தான் சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கேக்கு, பி கேம்ஸ், சி கேண்டில்ஸ், டி வந்து செட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் கிஃப்ட் வந்து செட் ஆஃப் ட்ரக். Question 17. What is the masculine gender of ant? ஆண்ட்டுக்கு மஸ்குலின் ஜெண்டர் மேல் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கிள். ஸோ ஆப்ஷன் பி. Question 18. What is the masculine gender of cow? கவ்வோட masculine ஜெண்டர் கேட்டிருக்காங்க புல். ஸோ ஆப்ஷன் ஏ. 19th question. What is the
ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சிட்டி, சிட்டியோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஒய்ல ஒரு வேர்டு முடியுது அப்படின்னா அந்த ஒய் வந்துட்டு போயிட்டு அந்த இடத்துல ஐஇஎஸ் வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ சிஐடிஐஇஎஸ். ஸோ அதுதான் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்க சிஐடிஐஇஎஸ் அதுதான் கரெக்டாக ஆன்சர். 20 வாட் இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லீஃப், லீஃபுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. லீஃபுக்கு எஃப்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு எஃப் மறைஞ்சிட்டு அந்த இடத்துல ப்ளஸ் விஎஸ் வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ லீஃபோட ப்ளூரல் ஃபார்ம் LEAVES. ஸோ ஆப்ஷன் டி. Question 21. A snake was dash among the bushes. What sound is made by snakes? So snake ஓட sound என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் அந்த blank spaceல fill ஆகும். So snake ஓட sound என்னது? Hiss. So a snake was hissing among the bushes. So hissing அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு? Dல. So D. 22. What is the group of penguins are called? பென்குயின்ஸ் வந்து குரூப்பாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பென்குயின்ஸை வந்துட்டு காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. 23. வாட் இஸ் த யங் ஒன் ஆஃப் மங்கி கால்டு? மங்கியோட பேபியை பார்த்தீங்கன்னா பேபின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. 24. ஐடென்டிஃபை த ஆட் ஒன். ஸோ ஏல பனானா இருக்குது, பியில் கிரேப்ஸ் இருக்குது, சியில் ஐஸ்கிரீம் இருக்குது, டியில் ஆப்பிள் இருக்குது. ஏபிடி மூணுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், சி மட்டும் ஐஸ்கிரீம் ஜங்க் ஃபுட். ஸோ ஆட் ஒன் இஸ் சி. 25. ஐடென்டிஃபை த ஆட் ஒன். ஸோ இதில் ஏல பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்குது, பியில் புக்கு, சியில் ட்ரெஸ் ஷர்ட் இருக்குது, டியில் பேண்ட் இருக்குது. ஸோ ஏசிடி இது மூணுமே க்ளோத்ஸு, பி மட்டும் புக்கு. ஸோ ஆட் ஒன் இஸ் பி. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது அச்சீவர் செக்ஷன். ஸோ இதில் ஒவ்வொரு கொஷினும் கேரிஸ் 2 மார்க். ஸோ கொஷின் நம்பர் 26. ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் கிவன் இன் கோட். ஐ லாஸ்ட் மை ரிங் விச் மை பேரண்ட்ஸ் காட் ஃபார் மீ ஆன் மை பர்த்டே. ஸோ இதில் வேர்ட் என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஃபவுண்ட். ஸோ ஆப்ஷன் டி. 27. Filling the blank with the correct option. We dashed Diana's birthday party last night and it was so much fun being together. We were at Diana's birthday party last night. இந்த இடத்துல were அப்படின்னு வரணும். வேரோட கரெக்டான ஸ்பெல்லிங்கை போடணும். WERE. ஸோ அதுக்கான ஆப்ஷன் A. 28. Read the given sentence and spot the nouns. The rat ran over the clock. ஸோ இந்த சென்டென்ஸில் நவுன் எது? ஒன்று ரேட்டு, இன்னொன்று கிளாக்கு. ஸோ ரேட் அண்ட் கிளாக். ஆப்ஷன் ஏ. 29. Filling the blanks with suitable article. I have dash black dog and dash white kitten. Black அப்படிங்கிறதுல B அப்படிங்கிறது கான்சனன்ட்டு, ஒயிட்ல Wங்கிறது கான்சனன்ட். ஸோ ஐ ஹாவ் a black dog and a white kitten. ஸோ AA. ஆப்ஷன் A. 30. Based on one word substitution, answer the question. Sendil treats 6 people. Who is he? So கீழே இருக்க ஆப்ஷன் பாருங்க. கவுன்சிலர், B waiter, C professor and D doctor. சிக் பீப்புளை யார் ட்ரீட் பண்ணுவாங்க? டாக்டர். டாக்டரோட ப்ரொஃபஷன் தான் சிக் பீப்புளை ட்ரீட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் டி. 31. Read the given sentence and spot the verb. The maths teacher asked the students to solve the problem in front of everyone. ஸோ இந்த சென்டென்ஸில் மேக்ஸ் டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ இதில் டீச்சர் பண்ணுற ஆக்ஷன் என்னது? குழந்தைங்கள செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது ஒரு ஆக்ஷன். இன்னொன்று குழந்தைங்கள என்ன செய்ய சொன்னாங்க? டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இதில் வந்துட்டு வேர்ப் அப்படிங்கிறது, ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கிறது ஒன்று ஆஸ்க்னொன்று டு சால்வ். ஸோ இதில் வேர்ப் 2 வேர்ப் அப்படிங்கிறது ஆஸ்க்னொன்று டு சால்வ். ஸோ ஆஸ்க்ட் டு சால்வ்ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது? டியில். ஸோ ஆன்சர் டி. 32. Read the given passage and answer the question. Kittens need special care. You have to feed kittens twice a day. They have lot of energy. You need to play with them often. Kittens will chew on almost anything they find. You have to watch them closely and keep them away from kitchen. How many times you have to play with the kittens அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பேசேஜ் நல்லா பாருங்கள். யூ ஹேவ் டு ஃபீட் த கிட்டன்ஸ் டுவைஸ் அ டே. தே ஹேவ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் யூ நீட் டு பிளே வித் தம் ஆஃப்டன். ஸோ அடிக்கடி, நம்பர் ஆஃப் டைம் ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்கல, ஆஃப்டன் அடிக்கடி விளையாடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் யூ ஹேவ் டு பிளே வித் த கிட்டன்? ஆஃப்டன். ஸோ ஆப்ஷன் பி. 33. வாட் இஸ் த மஸ்குலின் ஜெண்டர் ஆஃப் ஹென்? ஹென்னோட மேல் வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூஸ்டர். பி. 34. What is a group of sheep called? A group, clutch, flock, pride.
ஒரு குரூப் ஆஃப் ஷீப் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாக் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. 35. Fill in the blank with a suitable article. I love dash books. Can you give me dash books lying over there அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 இடத்துலையும் blank ஸ்பேஸ்லையும் என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ லவ் த புக்ஸ், ஐ லவ் அ புக்ஸ் அப்படி அந்த சென்டென்ஸ் வராது. ஐ லவ் புக்ஸ், ஐ லவ் புக்ஸ் அவ்வளோதான். கேன் யூ கிவ் மீ த புக்ஸ் லைங் ஓவர் தர், இந்த இடத்துல த வரும். ஸோ ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாங்க் ஸ்பேஸில் ஆர்டிக்கிளே கிடையாது, செகண்ட் பிளாங்க் ஸ்பேஸில் த வரும். ஸோ அப்போது அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் சி. நோ ஆர்டிக்கிள் த, ஆப்ஷன் சி. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 35 கொஷின்ஸு உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.